ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பேரடைஸ் தமிழ். இன்றைக்கி ஒரே காயை யூஸ் பண்ணி 3 வித்தியாசமான செம்ம டேஸ்டான ரெசிபீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மஞ்சள் பூசணிக்காய் இது ஜென்ரலாக பொங்கலுக்கு முன்னாடி நாள் சங்கராந்தி அன்னைக்கு நம்ம கூட அவரைப்பருப்பு போட்டு பொரியல் பண்ணுவோம், இல்லைன்னா புளிக்குழம்பு அவியல் சாம்பாரில் ஆட் பண்ணுவோம். ஆனால் இதில் 3 வித்தியாசமான சமையல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபீஸ், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த மஞ்சள் பூசணிக்காயும் நிலக்கடலையும் போட்டு ஒரு ஸ்பைசியான கிரேவி. இது சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஊற வச்ச வேர்க்கடலையை நான் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். இது கடையில் பேக்கெட்டில் கிடைக்கிற ட்ரை வேர்க்கடலை தான். இதை ஓவர் நைட்டு நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் குக் பண்ணோம்னா ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலை மாதிரி ரொம்ப சாஃப்டாக வெந்துடும். அளவாக தண்ணி விட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு 4 விசிலுக்கு வேக வைக்க போகிறேன். அந்த கடலை வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ட்ரை பேனில் ஒரு 2-3 வரமிளகா போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். மல்லி விதை இருந்தால் ஒரு 2 டீஸ்பூன் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மல்லி பொடி போட்டு தான் நான் பண்ண போகிறேன். இந்த சீரகமெல்லாம் பொரிஞ்சு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் ஆற விட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூட ஒரு 1/2 கப்பு தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3-4 பிஞ்சு பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி நறுக்கி போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கணும். உப்பு நம்ம கடலை வேக வைக்கும் போதும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். கொஞ்சம் வதக்கிட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டுட்டு கிளறி கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த மாதிரி க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்கிற பூசணிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணினோம்னா அந்த கிரேவியெல்லாம் திக்காகி காயெல்லாம் நல்லா வெந்து நம்மளுக்கு குவிக்காக ரெடி ஆயிரும். இப்போ பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஸ்பைசியான நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான பம்கின் கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நாங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பம்கின் சூப். இது நிச்சயமாக குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பு. ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன்.
வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 பல் பூண்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இருக்கிறேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மஞ்சள் பூசணிக்காயை இப்படி தின் ஸ்லைசஸாக குட்டி குட்டி பீசஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். இது ஒரு கப்பு ஆட் பண்ணுறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 3 கப்பு தண்ணி விட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுருக்கிறதால பூசணிக்காய் ரொம்ப குவிக்காக வெந்துடும். இப்போ பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் காரத்துக்காக நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக நான் 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை சூப் கன்சிஸ்டன்சிக்கு மேஷ் பண்ணணும். நான் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி மேஷ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு மேஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா ஸ்மூத்தான டேஸ்டான கலர்ஃபுல்லான சூப் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பம்கின் தோசை. எல்லோ கலரில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசை. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு மஞ்சள் பூசணிக்காயை இப்படி க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கிறேன். 3லிருந்து 4 பிஞ்சு பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்திட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம வீட்டில் தோசை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தோசை மாவில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் ஒரு பெரிய பவுலில் 1/2 பவுல் வரைக்கும் தோசை மாவு எடுத்திருக்கேன். அதில் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்துக்கணும். அவ்வளோதான், நம்மளுக்கு மாவு இப்போ ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை தோசையாக நம்ம ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வெங்காயத்தில் இப்படி தேய்ச்சிட்டு நம்ம தோசை ஊற்றினோம்னா தோசை ஒட்டாமல் வரும். கொஞ்சம் மூடி வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். ரொம்ப டைம் ஆகாது, இது குயிக்காக ரெடி ஆயிரும். திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான பம்கின் தோசை ரெடி. இது எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட்க்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நிச்சயமாக இது ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிச்ச 3 ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.